வண்டி கிளம்பிடுச்சுங்க. ஐயோ என்னங்க இந்த குதிக்குது, ஏம்மா. ஸ்லோவாக தான் போகுது. ரன்வேயில் இங்கேருந்து போயிட்டு ஒரு கார்னரில் போயிட்டு நிற்கும் போல், அங்கேருந்து தான் டேக் ஆஃப் ஆகும் போல். ஸ்பீடாக போயிட்டு ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் ஸ்பீடாக போகிறாங்க. இந்த பஸ்ஸில் போகிற மாதிரியே இருக்குங்க. அந்த பஸ்ஸில் போகும்போது வண்டி ஜம்ப் ஆகும் பார்த்தீங்களா, அவன் ஜம்ப் ஆகுது. ஓகே, பிக்கப் ஆகிடுச்சு. இது வேறு ஷட்டரை வேறு க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன் எதுக்குன்னே தெரியல. ஃபுல்லாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா, அதனால் இப்போ பாய் ஷட்டரை வச்சுட்டு திட்டமாக தாங்க பண்ணுறேன், வீடியோ எடுக்கிறேன். குறுங்குது வண்டி, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடப் ஆகுதுங்க. பயங்கரமாக குழுங்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஐயோ பிக்கப் ஆகிடுச்சு. தூக்கிட்டான். ஐயோ இந்த மேலே ஏறும் போது வயிறு கூசுது பாருங்க. அப்பா, லைட்டாக கொஞ்சம் காதும் வர லைட்டாக கொஞ்சம் அடைச்சிச்சுங்க. பாருங்களேன், சீனரியை பாருங்களேன். அடுத்த செகண்டே மேலே ஏறிடுச்சு. ஏறினவுடனே அந்த பில்டிங்லாம் பாருங்கள். கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ கிளியராக பாருங்களேன். அந்த 2 மலையும் அவ்வளோ பெரிய மலை உடனே எவ்வளோ சின்னதாகிடுச்சு பாருங்கள். பில்டிங்லாம் வந்து இந்த பாக்ஸிங் அடிக்கிச்ச மாதிரி அவ்வளோ சின்னதாக மாறிடுச்சு. என்ன மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் டே டைமில் ட்ராவல் பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க. செம்ம சீனரிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வேறு அப்பப்போ மேலே ஏற்றுறான் கீழே இறக்குறான், அதுவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அவன் ஸ்டேரிங்கிட்டு அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணுவான் போல். திடீர்னு மேலே ஏறுது, திடீர்னு கீழே இறங்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்பா செம்ம வியூங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த க்ளவுட்ஸுக்கும் மேலே நம்ம பறக்கிறோம். பாருங்களேன், அந்த க்ளவுடை பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்களேன். பனி கட்டிங்க இருக்கிற மாதிரி அப்படி கொச்சன்னு ரொம்ப கிளம்ஸியாக. ஐயோ, இந்த க்ளவுடை பார்த்தோன்னே நமக்கு வந்து ஒரு பாட்டு கேட்கணும்னு தோணுது. நமக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஓகே, கொஞ்சம் பாருங்கள், பாட்டை கேளுங்க. க்ளவுடை பார்த்தோன்னா ஒரு பாட்டு. கேட்டிங்களா பாட்டை? எப்படி இருந்துச்சு? க்ளவுடுக்கும் அந்த சாங்குக்கும் எஃபெக்ட்டு. ஓகேங்க, நம்ம இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் சென்னையில் இறங்கிடுவோம். இப்போது நம்ம வந்து அந்த மேலே க்ளவுடுக்கு மேலே பார்த்தீங்களா, இப்போ அந்த க்ளவுடுக்கு கீழே இறங்கியாச்சு. கீழேயும் க்ளவுட்ஸ் இருக்குது, பட் அதுக்கும் மேலே க்ளவுட்ஸ் இருக்குது. நம்ம க்ளவுடுக்கு மேலே போகும்போதும் அதுக்கும் மேலே க்ளவுட்ஸுங்க இருக்குது. ஃபஸ்ட் டைம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, சான்ஸே இல்லை. நல்லபடியாக கொஞ்சம் கிட்டக்க வந்தது, கொஞ்சம் மனசு கொஞ்சம் தைரியமாக இருக்குது. ஓகே, அங்கங்கே கொஞ்சம் மேகம் இருக்குது. சென்னை வந்தாச்சுங்க. சென்னை மெரினா பீச். இங்கே சிக்னல் கிடைக்கலையாங்க லேண்டிங்க்கு. அதுக்காக என்ன பண்ண போகிறாராம், ஒரு ரவுண்ட் அடித்து தான் வந்து லேண்ட் பண்ண வரோம். அதுவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போது நம்ம மெரினா பீச் கிட்டே இருக்கோங்க. ஆமாம், மெரினா பீச் தானே? ஆமாங்க, மெரினா பீச் வந்தாச்சு. அங்கே பாருங்களேன், அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியம் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா அந்த வெள்ளையில் ரவுண்டாக? சேப்பாக்கம் ஸ்டேடியங்க அது. எப்பா, ஐயோ இவன் வேறு சாய்க்கிறான். ஐயோ இவன் வேறு இஷ்டத்துக்கு, தெரியுதுங்களா, இஷ்டத்துக்கு சாய்க்கிறான். இந்த பக்கம் திருப்புறான், அந்த பக்கம் திருப்புறான். நம்மளுக்கு இங்கே வாரி போடுதுங்க. ஒரு வழியாக வந்தாச்சுங்க. கிட்டக்க வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்குறான். இப்பயும் பாருங்களேன், கீழே இறக்குறான், மேலே ஏற்றுறான். இந்த விங்ஸ் உங்களுக்கு ஆறுறது தெரியுதுங்களா? இந்த பக்கமும் அந்த பக்கமும். கடவுளேடி, நல்லபடியாக இறக்கி விட்டுறா எப்பா சாமி. இதுக்கப்புறம் வந்து டே டைம்லாம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடாது, நைட் டைம் தான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஆப்ஷன் கிடச்சிதுன்னா, ஃப்ளைட்டில் போக ஆப்ஷன் கிடச்சிதுன்னா. இந்த ஆட்டம் ஆடு இதெல்லாம் வந்து பக்கத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
நல்லபடியாக இறக்கிடுறா கடவுளே. எண்ணி கத்திப்பாரா. இதுக்கு கத்திப்பாரா கிட்டக்க முன்னாடி இவ்வளோ பெரிய எம்டி கிரவுண்டா? நம்ம மக்கள் விட மாட்டாங்களே. ஐயோ இறங்க போகுது. ஐயோ கடவுளே. அப்பா என்ன குதிங்க. ஐயோ பா அப்படியே வந்தாச்சுங்க. ஓகே நன்றி மக்களே. அப்படியே வந்து இறங்கியாச்சு. பைலட்டுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஓகே இதோட நம்ம இந்த விளாகை முடிச்சுப்போம். அடுத்த விளாக் பின்னாடியே நம்ம போடுவோம். ஓகே வயசானவங்களுக்காக அந்த ட்ரையல் வச்சுருக்காங்க, நடக்க முடியாதவங்க அவங்களுக்காக வச்சுருக்காங்க. பரவாயில்லைங்க. இண்டிகோ பஸ் நம்மளை இங்கே பிக் பண்ணி ஏர்போர்ட் என்ட்ரன்ஸில் விட்டுருவாங்க. நம்ம அங்கே வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகே மக்களே வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அடுத்து ஒரு பல நாட்களில் அடுத்த வீடியோ போடுவோம், அடுத்த விளாக் பண்ணுவோம். நன்றி மக்களே. இவ்வளோ வீடியோஸை நம்ம பார்த்ததுக்கு வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ இண்டிகோ. பாய்.